தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நம்ம இளமதி போய் பரமனை பாப்பாப்ல அப்படின்னு பார்த்தா இங்க கதையே வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கலா. நேரா போய் பரம் கிட்ட நான் போய் இளமதி கிட்ட பேசி உன்னோட இளமதியை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை போடுறாங்க. வெளியில வந்து பாத்தீங்கன்னா லீலாவதிக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி இளமதியோட வீட்டுக்கு வருவேன், அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த கலாவும் இளமதியோட வீட்டுல போய் சமாதானம் பேசுற மாதிரி சமாதானம் பேசுறாப்புல. உடனே லீலாவதி வந்து நம்ம கலாவை இடிச்சு தள்ளி நேரா போய் வந்து பாத்தீங்கன்னா கதவுல அடிச்சு லைட்டா ரத்தம் வந்துருது. சோ இதுதான் அவங்களோட டிராமா வாட்டுக்கு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம கலாமாவோட அசிஸ்டன்ட் ரஞ்சிதம் நேரா போய் பரமங்கிட்ட இந்த மாதிரி கலாமாவை இளமதி இடிச்சு தள்ளிடுச்சு, அதனால கலாமாவுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுருச்சு அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு விட்டுருச்சு. இப்ப என்ன, நம்ம பரமனுக்கு இளமதி மேல கோபம் வருது. சோ இதுதான் அவங்களோட திட்டம். சோ இது இளமதி எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க, எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறாங்கன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.